கூட்டணிக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? கூட்டணிக்கு ரெலவன்ஸ் இல்லை. இங்கே மக்களது உணர்ச்சிகளை யார் கரெக்டாக டச் பண்ணுறாங்க, மக்களை யார் கரெக்டாக டச் பண்ணுறாங்க, மக்களது உணர்ச்சியை யார் தூண்டி விடுறாங்க, மக்களை யார் ஏமாத்துறதுக்குள்ள கெட்டி ஜெயிக்கிறாங்க, இதுதான் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ட்ரெண்டு. இல்லை ஏமாத்துறன்னு சொல்ல வேண்டாம், வென்றெடுக்குன்னு சொல்லாம வென்றெடுத்துக்க அப்படியே சொல்லிக்கோங்க. மக்களது அறியாமையை வென்றெடுப்பது என்று வேணால் சொல்லிக்கோங்க. நீங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸு வாட்ஸ்அப்பு மூலமாக மக்களது அறியாமையை பொய்யா சொல்லி அதை நம்ப வச்சு மக்களது அறியாமையை வென்றெடுப்பது. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோதானே. அதானே சார். இதில் என்ன கூட்டணிக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குது? தெர் இஸ் நோ ரெலவன்ஸ் ஃபார் கூட்டணி. அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்களோ அவ்வளோ ஓட்டு வாங்கி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிற வேண்டியதான். எப்படியோ 12 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா. காங்கிரஸு, விசிகா, ஐஎம்எல், கம்யூனிஸ்ட் எல்லாமே தெருவில் நிற்பாங்க. அவங்கள கூட்டணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இவர்கள் தீய சக்தி என்று முத்திரை குத்தப்படுவார்கள் ஆதவர்ஜுனாவால். இப்போ என்ன எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு? விசிகா தலைவர்கிட்ட போய் காலில் விழுந்து நீங்கள் வந்து அமைச்சராக பதவி ஏற்றுக்கணும், திருச்சி கிழக்கில் நிற்கணும் என்று சொல்லி கைகட்டி நின்று கேட்டுக்கிட்டு இருந்த நிலைமை போய் இன்றைக்கி ஒரு பேப்பரில் எழுத வச்சுருக்கீங்க. என்ன எழுத வச்சுருக்கீங்க? எங்கிட்ட டிமாண்டு கேட்குறாருன்னு எழுத வச்சுட்டாங்களா? இது என்ன அர்த்தம்? இதுதான் நடக்கும். ஓகே. அப்போ இவர்களை யாரெல்லாம் ஆதரிக்க சென்றார்களோ அவர்களை தவறாக போர்ட்ரே பண்ணி இவர்கள் பதவி ஆசை பிடித்தவர்கள், இவர்கள் பணத்தாசை பிடித்தவர்கள் என்று இவர்கள் மேலே பிராண்டு பில்டப் பண்ணிட்டே வருவாங்க. வந்து ஒரு கட்டத்தில் இவர்கள் முத்திரை குத்தப்பட்டு இவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். அப்போ வந்து அந்த நேரம் பார்த்தா தாவேக்கா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 12 சீட்டை கையில் வச்சுருக்கோம். அந்த கையில் வச்சுருக்க நேரத்தில் இவர்கள் எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க, எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, இனிமேல் இவர்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்று இவர்களை தூக்கி எறிவார்கள். அந்த நேல் வரும்.